உங்களுக்கு வந்துட்டு உங்க பையன் கிட்ட வந்துட்டு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன? நல்லா படித்தவங்க அது மட்டும்தான். ஏன்னா நான் படிக்காததுனால நிறைய கஷ்டத்த இது பண்ணிட்டே இருக்கேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப தனுஷ் சார் படம் ரிலீஸ் ஆச்சு. நானும் என் வீட்டுக்காரரும் சரி இப்போ ஃபோன்ல புக் பண்ணலாம் அப்டின்னா நாங்க டிக்கெட் புக் பண்ணிட்டோம். போற புக் பண்ணிட்டு நாங்க இந்த போறமால் போயிட்டு எல்லாம் சரி 6:40க்கு தானே படம் அப்படின்னு நாங்க எல்லாரும் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு தியேட்டருக்கு போனா அங்க டிக்கெட் புக் பண்ணல நாங்க. அது ஈசிஆர்ல புக் பண்ணிருக்காங்க. ஆமா எனக்கு தெரியல. எங்க அத பார்க்காம சரி என் வீட்டுக்காரர் புக் பண்ணியாச்சுடி அப்படின்னு அவரும் படிக்கல, நானும் படிக்கல. அத பேரை பார்க்காம போயிட்டு அங்க சுத்தி பார்த்துட்டு அந்த 6:40 படத்துக்கு போனா அங்க இல்லைங்க நீங்க ஈசிஆர்ன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஈசிஆர் போக முடியுமா? போக முடியாது. அந்த அவ்வளவுதான் திரும்ப என்ன பண்ணோம், சரி வந்துட்டு எனக்கு எங்கேயாவது கிளம்பி போயிட்டானாக்கா நான் பார்த்தேன். அந்த சம்பவம் நடந்தது நேத்து தான். ஆமா இப்பதானே படம் வந்துச்சு. ஆமா. அது என்ன ஆச்சுன்ட்டா போய் டிக்கெட் திரும்ப போயிட்டு திரும்ப ஒரு 2000 மேல செலவு பண்ணி திரும்ப டிக்கெட் எடுத்து படம் பார்த்துட்டு வந்தோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்ப அந்த காசு வந்து நாங்க படிப்பறிவு இல்லாததுனால தானே அந்த காசு போச்சுன்னா அதை செக் பண்ணிருப்போம்ல எங்க எங்க போட்டிருக்கோம் என்னன்னு பார்த்துருப்போம்ல. அதனால என் பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கணும். அது மட்டும்தான். அதை படிச்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மட்டும் இல்ல நான் நிறைய விஷயம் இழந்திருக்கோம் நாங்க 2 பேரும். நானும் என் வீட்டுக்காரும் இந்த படிப்பு ஒண்ணு இல்லாதனால அவ்வளவு இழந்திருக்கோம். இவனு மட்டும் இல்ல எல்லா குழந்தைங்களுமே தயவுசெய்து நல்ல படிக்க வச்சிடணும் அப்படின்ற மட்டும்தான் எனக்கு ஒரு எண்ணமே. கண்டிப்பா. அதனால நிறைய படிப்பு வந்து நிறைய சாதிக்கலாம். நிறைய இழக்காம இருக்கலாம். நிறைய அறிவை வளர்த்துக்கிச்சுங்கனாக்கா நிறைய விஷயங்கள் இழக்காம இருக்கலாம். ஆனா அவங்க என்னதான் வேலை போக சொன்னாலும் செஃப் தான் அவன். ஏன்னா படிக்கிறதுலயும் நிறைய இது இருக்குல்ல அதனால சொல்றேன். பேசிக்கா நீ படிக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் செஃப் கோர்ஸ் படிச்சு அது ஒத்துக்க முடியாது. அதுக்கு தான் படிப்பானா அப்படின்னு படிப்பு இருக்கா பாப்பா? 12th வரைக்கும் படிச்சுட்டு டைரக்டா செஃப் கோர்ஸ் படிக்கலாம். அந்த மாதிரியா? சோ செஃப் தான் இப்போ ஃபியூச்சர்ல ஒரு செஃப் நாங்க பார்க்கலாம். ஆமா சூப்பர் சூப்பர் தம்பி சூப்பர். இதே மாதிரி ஹாப்பியா இருங்க 2 பேரும். உங்களுடைய பாண்ட் பார்க்கவே வந்துட்டு அம்மா பையன் மாதிரி ரொம்ப சிடுசிடுன்னா நிறைய பேர் இருப்பாங்க பேசிக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கேன். சிடுசிடுன்னுலாம் இருக்கு. அதான் சொல்றேன் சேட்டை பண்ணா மட்டும்தான் அந்த கோவம் வரும். மத்த நான் ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு கோவத்துல இருக்கல வந்து விழுகிறது இது பண்ணல அப்பா அடிச்சிருவேன். கோவம் வந்துடும். புரிஞ்சுக்க மாட்டியாடா போடான்னு அப்பதான் கோவம் வரும். ஏன்னா நான் என் மேல தப்பு தான். ஏன்னா நம்ம கோவமா இருக்குன்றது அதுகளுக்கு தெரியாது இல்ல. அதை காட்டக்கூடாதுன்னு அப்புறம் யோசிப்பேன். சே நம்ம இருக்கிறது பையனுக்கு தெரியாதுல்ல நான் அடிச்சிட்டோமே அப்படின்னு நான் வருத்தப்படுவேன். ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பர்த்டே அன்னைக்கு நான் வந்து நாங்கெல்லாம் ஒரு கிஃப்ட் செஞ்சோம். நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு தெரியாது நாங்க அதை செய்யறது. அம்மா இங்க வராதமான்னா தெரியல கண்ணத்துல அடிச்சிட்டாங்க என்னைய. கிஃப்ட் செஞ்சு வராது. எனக்கு அது தெரியாது என்ன பண்றாங்கன்னு தெரியாது பாப்பா. அம்மா இங்க வராதவ என்ன எதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றேன்னு ஓங்கி அடிச்சேன். போய் இது எனக்கு செஞ்சு வச்சதெல்லாம் போய் கிழிச்சு எல்லாம் கிழிச்சு போட்டான். அச்சோ. அப்புறம் தான் ஐயோ ரொம்ப வருத்தப்பட்டேன் பாப்பா. அதுக்கு நானு சரி பையன் அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அப்புறம் போய் உட்காந்து கொஞ்சிட்டு இருந்தேன்.